நாரத முனிவர் ஏன் விஷ்ணுவிற்கு சாபம் கொடுத்தார்? இந்த சாபத்தினால் விஷ்ணு எப்படி தன்னுடைய மனைவியே இழந்தார்? அனுதினமும் நாராயண நாமத்தை ஜெபிக்கும் நாரத முனிவர் ஏன் நாராயணனுக்கே சாபம் கொடுத்தார்? நீங்கள் தீவிர விஷ்ணு பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஓம் நாராயணா என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாரத முனிவருக்கு தான் மனதில் ஒரு நெருடல் இருக்கிறது. அது என்னவென்றால், பிருகு முனிவர், வசிஷ்டர் போன்ற ஞானிகள் சொர்க்கத்திற்கு வந்தால் கிடைக்கும் மரியாதை ஏன் நமக்கு கிடைக்கவில்லை? இந்திரன் கூட இவர்கள் யார் வந்தாலும் எழுந்து போய் அவர்களை வரவேற்கிறான். ஆனால் நாம் சென்றால் அமர்ந்த இடத்தை விட்டு கூட எழமறைக்கிறான். எதனால் இந்த வேறுபாடு? நானும் முனிவர்தானே, எனக்கு ஏன் இது கிடைக்கவில்லை என்று மனதில் ஒரு குழப்பம் இருந்தது. இதே சமயத்தில் ஒரு முறை சிவபெருமான் மற்றும் நாரதர் இருவரும் பூமியை சுற்றி வரும்பொழுது சிவன் ஒரு தபோவனத்தை காட்டி, இங்கு தவம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தவம் களையாமல் அவர்கள் தவத்தை முடிப்பார்கள் என்ற வரத்தை நானே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார் சிவன். இங்கு தவம் இருந்து முனிவர்கள் காமதேவனையே வென்று ஞானிகளாக மாறியிருக்கிறார்கள் என்றார். இதை கேட்ட நாரதர் உடனே ஒரு முடிவு எடுத்து அடுத்த நொடியே அந்த தவவனத்தில் தியானத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். சிவபெருமான் தான் வந்த வேலை முடிந்தது என்று சிரித்தபடியே சென்றார். நாரதரின் கடும் தவம் இந்திரலோகத்தையே அதிர வைத்தது. இதனால் இந்திரலோகத்தில் இருக்கும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அனைத்து தேவர்களும் ஒன்று கூடி, நாரதர் ஏன் இப்பொழுது தவம் செய்கிறார்? இதனால் நாம் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வருமா என்று இந்திரன் கேட்கிறார். அதற்கு சூரிய தேவர், நமக்கு எதுவும் பிரச்சனை வராது, இதனால் உனக்கு வேண்டுமானால் பிரச்சனை வரலாம் என்று கூறுகிறார். நாரதர் இந்திரலோகத்திற்கு ஆசைப்பட்டு உன்னிடத்தை பிடிப்பதற்காக தியானம் செய்கிறாவு என்னவோ என்றார். அருகில் இருக்கும் வாயுதேவர், நாரதர் கேட்டால் சிவபெருமான் மற்றும் நாராயணனும் அவர்களின் பதவியே கொடுத்து விடுவார்கள், அப்படி இருக்க இந்திரனின் பதவி எம்மாத்திரம் என்றார்கள். இதில் பயந்து போன இந்திரதேவன் வர்ணதேவனை அழைத்து, எப்படியாவது நீ போய் நாரதரின் தவத்தை கலைத்துவிடு, வேண்டுமென்றால் வாயுதேவனையும் அழைத்து செல் என்றார். வர்ணதேவனும் வாயுதேவனும் நாரத முனிவரின் தவத்தை கலைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நாரத முனிவரின் தவத்தை கலைக்க முடியவில்லை. இந்திரன் அடுத்ததாக அக்னி தேவனையும் சூரிய தேவனையும் அனுப்புகிறார். சூரியனும் அக்னி தேவனும் தங்களின் முழு சக்தியை பயன்படுத்தி நாரதரை தோற்கடிக்க முடியவில்லை. இந்திரன் தன்னுடைய இறுதி ஆயுதமான மன்மதன், ரம்பை, ஊர்வசி என் தேவலோகத்தில் உள்ள அனைத்து அப்சர் கன்னிகளையும் அனுப்புகிறார். இந்திரன் மிகவும் பயத்துடன் தபோவனத்தில் நடப்பதை பார்க்கிறார். மன்மதன் தன்னுடைய காதல் அம்புகளை நாரதரை நோக்கி ஏகிறான். ரம்பை, ஊர்வசி, அப்சர கன்னிகள் அனைவரும் நாரதர் முன் சென்று மனதை ஈர்க்கும் வகையில் ஒரு நடனம் ஆடுகிறார்கள். அப்பொழுது மன்மதன் தன்னுடைய முக்கிய ஆயுதமான காம அஸ்திரத்தை விடுகிறான். ஆனால் அந்த அஸ்திரமும் நாரதரின் தியானத்திற்கு முன்பு சாம்பலாகி போகிறது. இந்திரன் பயந்து போய் தன்னுடைய அரியணையை விட்டு தபோவனத்திற்கு ஓடி வருகிறார். மன்மதன் தலை குனிந்து, இந்திரா, நாரதரின் தவ வலிமைக்கு முன் நான் தோற்று போனேன் என்றான். இதை கேட்ட நாரத முனிவர் உடனே தவத்திலிருந்து எழுந்து, நான் மன்மதனையே வென்றுவிட்டேன், இனிமேல் நானும் மும்மூர்த்திகளுக்கு இணையானவன் என்றார். தேவர்கள் அனைவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. நாரதர் சிரித்தபடியே, நான் வாயை வென்றுவிட்டேன் என்று ஆனந்தமாக கூறி சிவபெருமானை பார்ப்பதற்காக கைலாசத்தை நோக்கி புறப்பட்டார். கைலாசத்தில் சிவபெருமானும் பார்வதியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாரதர் வந்தவுடன் நாரதரை சிவபெருமான் எழுந்து நின்று வரவேற்கிறார். இதை பார்த்த பார்வதி தேவிக்கு ஒன்றும் புரியவில்லை. நாரதர், சிவபெருமானே, உங்களின் ஆசீர்வாதத்தால் நான் மன்மதனையே வென்று மாபெரும் முனிவராகிவிட்டேன் என்று பெருமையுடன் கூறியிருந்தார். சிவபெருமானும், ஆனந்தம் நாரதா, சந்தோஷம் என்றார். ஆனால் இந்த விஷயத்தை எப்பொழுதும் விஷ்ணுவிடம் கூறிவிடாதே என்றார். நாரதர், நான் தீவிர நாராயண பக்தனாவேன், என்னை என் நாராயணன் என்ன செய்வார் என்று கூறிவிட்டு வைகுண்டம் நோக்கி புறப்பட்டார். பார்வதி தேவி, தாங்களுக்கு என்ன ஆயிற்று? நாரதரை எழுந்து நின்று வரவேற்கிறீர்கள், மேலும் நாரதரை புகழ்கிறீர்கள் என்றார். சிவபெருமான், இதை நான் சாதாரணமாகத்தான் செய்தேன், ஆனால் நீ ஒரு விஷயத்தை கவனித்தாயா? அனுதினமும் நாராயண நாமத்தை சொல்லும் நாரதர் வந்ததிலிருந்து நாராயண நாமத்தை கூறவே இல்லை, மற்றும் நான் இவ்வளவு எச்சரித்தும் விஷ்ணுவிடம் இந்த விஷயத்தை சொல்ல செல்கிறார். இதனால் என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்து சிரிக்கிறேன் என்றார் சிவன். நாரதர் வைகுண்டத்தில் வந்து, பெருமாளே, நான் கடும் தவம் புரிந்து மன்மதனை வென்றுவிட்டேன், இனிமேல் அனைவரும் எனக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று தன்னை பற்றி பெருமை கூறினார். விஷ்ணுவும் ஆனந்தப்பட்டு லக்ஷ்மி தேவியிடம், பார்த்தாயா, என்னுடைய பக்தன் எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதித்திருக்கிறான் என்று. நாரதரும் புன்னகைத்துக் கொண்டு, பகவானே, தங்களிடமிருந்து நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு சென்றார். லக்ஷ்மி தேவி, பெருமாளே, தங்களின் பக்தனிடம் இந்த விளையாட்டை நீங்கள் விளையாடிதான் ஆக வேண்டுமா என்று கேட்கிறார். அப்போது விஷ்ணு சொல்கிறார், நாரதன் வந்ததிலிருந்து என் நாமத்தை கூறவே இல்லை, அதை கவனித்தாயா என்று. மறுபக்கம் நாரதர் சொர்க்கத்தில் இருக்கும் அனைவரிடமும் தன்னுடைய புகழை பாடிக்கொண்டிருந்தார். சொர்க்கத்தில் முடித்துவிட்டு பூலோகத்தில் அனைவருக்கும் கூற சென்றார் நாரதர். அப்பொழுது ஒரு நந்தவனத்தில் நடந்து செல்லும் பொழுது நாரதர் முன் ஒரு அழகிய பெண் தென்படுகிறாள். நாரதர் அவள் அழகில் மயங்கி அருகில் சென்று பார்க்கிறார். அவள் பெயர் ஸ்ரீமதி.
ஸ்ரீமதி மன்னன் ஷீலாலிதியின் மகள். அப்பொழுது தன் மகளை அழைக்க வந்த மன்னன் நாரதரை பார்த்து அடையாளம் கண்டு அவரை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறான். அரண்மனைக்கு வந்த நாரதரை நன்றாக கவனித்து உபசரித்து பார்த்தான் ஸ்ரீமன்னன். நாரதரே, என் மகளின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் பயப்படுகிறேன். ஆகையால் அவளின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எனக்கு கூறுங்கள் என்றார். உடனே தன் மகளை அழைத்து நாரதர் பக்கம் அருகில் அமர வைத்து, நாரதரே, உன் கைரேகையை பார்த்து உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கூறுவார் என்றுதான் மன்னன். நாரதரே ஸ்ரீமதியின் கைகளை பிடித்து பார்த்துவிட்டு, மன்னா, கவலை கொள்ள வேண்டாம். உங்களுக்கு வரும் மருமகன் இவ்வுலகங்களையும் வாழும் சக்தி பொருந்திய ஒருவன், சிவபெருமானின் அம்சம் பொருந்திய ஒருவனாகத்தான் இருப்பான். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். உங்கள் மகளின் சுயம்வரத்தை நல்லபடியாக நடத்துங்கள். எனக்கு ஒரு சிறு வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டு வைகுண்டத்திற்கு நேராக வருகிறார் நாரதர். நாரதரை பார்த்த விஷ்ணு, நாரதா, இப்போதெல்லாம் உனக்கு என் மீது பாசம் நான் அதிகமாகிவிட்டது. அடிக்கடி என்னை பார்க்க வருகிறாய் என்றார் விஷ்ணு. என்று நாரதரை வாஸ்துவுடன் வரவேற்றார். பகவானே, நான் உங்களிடம் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன். மன்னர் ஷீலாலிதியின் மகள் ஸ்ரீமதியை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அவளின் அழகு என்னை அவளிடம் இழுத்தது. அவளை திருமணம் செய்தால் நானும் சிவபெருமானுக்கு இணையாக 3 உலகங்களையும் வாழும் சக்தி படைத்தவனாகி விடுவேன். அதற்காக அவளுக்கு நடக்கும் சுயம்வரத்தில் இருக்கும் மன்னர்கள் எல்லாரையும் விட நானே அழகாவனாக இருக்க வேண்டும். இவ்வுலகிலேயே மிகவும் அழகானவர் என் ஸ்ரீஹரியான நீங்கள்தான். ஆகையால் ஹரியான உங்களை காட்டிலும் அழகிய ஹரியாக எண்ணி மாற்றுங்கள் என்று தன் மனதில் உள்ள அனைத்து விருப்பங்களையும் கூறினார் நாரத முனிவர். இதை அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீமன் நாராயணன், நாரதா, நான் உன்னை மன்மதனையே வென்று முற்றும் துறந்தவன் என்றுதானே நான் நினைத்தேன். நீ என்ன இப்படி செய்கிறாய் என்று விஷ்ணு நாரதரை மௌனமாக வம்பிழுத்தார். நாரதர், பகவானே, நான் மன்மதனை வென்றது உண்மைதான். ஆனால் நான் இப்போது ஸ்ரீமதியை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். ஆகையால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்றார். விஷ்ணு, நாரதா, என்னுடைய சிறந்த பக்தன் நீ, உனக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேனா என்று கூறி பிரபஞ்சத்திலேயே மிகவும் அழகான பட்டு நவரத்தினங்களால் ஆன ஆடைகளை நகரத்திற்கு கொடுத்து சுயம்வரத்திற்கு வந்திருக்கும் அனைவரை காட்டிலும் நீயே அழகாய் தெரிவாய் என்று ஆசி வழங்கினார் விஷ்ணு. நாரதர், பகவானே, அப்படியே நீங்களும் என்னுடன் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்றார். விஷ்ணு, வேண்டாம் நாரதா, உன்னுடன் வந்தால் ஏதாவது பிரச்சனையாகிவிடப் போகிறது என்றார். நாரத முனிவர், சுயம்வரத்தில் இருக்கும் அனைவரையும் காட்டிலும் நான் தானே சிறந்த அரியாக இருக்கிறேன். இப்படி இருக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது என்றார். விஷ்ணுவும் நாரதரின் கோரிக்கையில் இருவரும் சுயம்வரத்திற்கு செல்கிறார்கள். சுயம்வரம் கோலாகலமாக நடக்கிறது. ஸ்ரீமதி அனைத்து மன்னர்களையும் பார்த்து கொண்டே கையில் மாலையுடன் வருகிறாள். நாரத முனிவர் ஸ்ரீமதி அருகில் வந்தவுடன் அவள் எனக்கு தான் மாலையை விடப் போகிறாள் என்று சந்தோஷத்துடன் இருந்தார். ஸ்ரீமதி நாரதரையும் தாண்டி அருகில் இருக்கும் விஷ்ணுவிற்கு மாலையை அணிவித்தாள். இதை பார்த்த நாரதருக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை. உடனே எழுந்து நின்று, என்ன நடக்கிறது இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் காட்டிலும் நான் தானே அழகாக இருக்கிறேன். எனக்கு தானே நீ மாலை அணிந்திருக்க வேண்டும் என்றார். அனைவரும் நாரதரை பார்த்து, எது, உனக்கு மாலை அணிந்திருக்க வேண்டுமா என்று கூறி சத்தம் போட்டு சிரித்தனர். நாரதருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இப்படி சொல்லி இருக்கிறீர்கள்? நான் தானே அழகானவன் என்றார். பிரதேசத்து மன்னர்கள் சிரித்துக்கொண்டே, முதலில் போய் சென்று கண்ணாடியில் உன் முகத்தை பார் என்றார்கள். நாரதர் கண்ணாடியில் சென்று தன் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் முகம் குரங்கு போல இருக்கிறது. கோபமடைந்த நாரத முனிவர், நாராயணனே, என்ன விளையாட்டுது? விஷ்ணு, நீதானே நாரதா ஹரியை காட்டிலும் சிறந்த ஹரியாக மாற்று என்றாய். ஹரியிற்கு குரங்கு என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறதல்லவா என்று ஒன்றுமே கையாதது போல் நாரதரை பட்டு கேட்டார். இதில் கடும் கோபத்திற்கு சென்ற நாரத முனிவர், நீங்கள் என்னை அவமதித்து விட்டீர்கள். நான் எப்படி ஆசைப்பட்ட பெண் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறானோ அதேபோல் நீங்களும் உங்கள் ஸ்ரீயை பிரிந்து கஷ்டப்படுவீர்கள். எந்த குரங்காக என்னை மாற்றுவீர்களோ அந்த குரங்குகளின் உதவிகளை உடைய உங்கள் மனைவியை நீங்கள் காப்பாற்றுவீர்கள். நான் உங்களை சபிக்கிறேன் என்று சாபம் கொடுத்தார் நாரத முனிவர். விஷ்ணுவின் தீவிர பக்தனான நாரதரே நாராயணனுக்கு சாபம் கொடுத்து விட்டார் என்று அரசவையில் இருந்த அனைவருக்கும் மிகவும் அதிர்ச்சி. விஷ்ணு, நாரதா, ஸ்ரீமதி லட்சுமியின் சூழல் அவள் என்னை மணப்பது நியாயம். நீ மன்மதனை வென்ற மமதியில் இருந்ததால் இதை நீ கவனிக்க மறந்துவிட்டாய். நாரதா, உன் வலி எனக்கு புரிகிறது. நீ கொடுத்த சாபத்தையும் நான் மனம் மாற ஏற்றேன். இப்படியே விஷ்ணு அனைத்தையும் பொறுமையாக நாரதரிடம் விவரித்தார். இவ்வாறே நாரத முனிவர் விஷ்ணுவிற்கு சாபம் கொடுத்தார். இதனால் விஷ்ணு ராம அவதாரம் எடுக்க தன்னுடைய மனைவியை பிரிந்து குரங்குகளின் உதவியுடன் சீதையை சந்தித்தார். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.